அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் 2025ஆம் ஆண்டுக்கான தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற காமிக் மேக்கிங் ஒர்க் ஷாப் என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திரு முனைவர் ஜே நந்தகுமார் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்று நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் ஜெபா ஜோஸ்லின் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருகை வருக என்று வரவேற்கிறோம். சிறப்பு செய்தல். தற்போது நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். ஐயா அவர்களை பற்றிய நமது சிறப்பு விருந்தினர் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். திரு நந்தகுமார் அவர்கள் சென்னையை சேர்ந்தவர். அரசு நுண்கலை கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றவர். 2 பரிமாண ஓவியக் கலையில் 14 ஆண்டுகள் அனுபவமும் நகைச்சுவை ஓவியக் கலையில் 4 ஆண்டுகள் அனுபவமும் பெற்றவர். இவரது திறமையான கலைநயமிக்க இப்பணிகள் மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கு காமிக் பற்றி பேசிக்காக எல்லாருக்கும் தெரியுமா? காமிக்னா என்னன்னு தெரியுமா? குட்டி கதை. சூப்பர். நாவல். அது வரைக்கும் தெரிஞ்சது. சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக ஆர்ட்னா என்னன்னு பார்ப்போமா? ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஏஜில் எழுத்து கிடையாது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பீச்சே கிடையாது. அவங்க இவர் ஆக்ஷன்ஸு அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க எழுத்து வடிவம் கிடையாதுனால அவங்க வேட்டையாடுறது, சாப்பிட்றது அதெல்லாம் அவங்க ஓவியம் மூலியமாக தான் வெளியே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுலேருந்து தான் ஆர்ட் கிரியேட் ஆச்சு. ஓகேவா? அதுக்கப்புறமா காமிக் எப்போ ஃபஸ்ட்டு கிரியேட் ஆச்சுன்னா நியூஸ் பேப்பர் பிரிண்டில் தான் ஃபஸ்ட்டு காமிக் வந்தது. அதுக்கப்புறமா அதை பேசிக்காக வச்சு எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் அவங்கவுங்க தனியாக காமிக் கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஜாப்பனீஸ்னால் மாங்கா காமிக்ஸ்னால் தெரியுமா உங்களுக்கு? நருட்டோ, ஒன் பீஸ்லாம் பார்ப்பியா? நருட்டோ தான் பார்ப்பியா? சரி, ஓகே, சூப்பர். அதுலேருந்து தான் இந்த அனிமி எல்லாம் கிரியேட் ஆச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ஊரில் சாச்சா சௌத்ரி, சிப்பாண்டி, சூப்பர், டிங்கிள், சூப்பர், சிக்கர்சா, சுப்பாண்டி மாதிரியா? சூப்பர். நருட்டோ மாங்காவில் வரும். நான் நம்ம ஊரில் சொல்கிறேன். ஓகே. டோரிமான்லாம் மாங்கா காமிக்ஸ் தான் வரும். டோராலாம் காமிக்ஸ் கிடையாது. டோரா அனிமேஷனுக்கு அப்புறம் தான் காமிக்ஸ் வந்தது. சின்சான் காமிக்ஸ். சோட்டா பீம்லாம் காமிக்ஸ். பென்டன்லாம் காமிக்ஸ். ஓகேவா? பார்பியா? பேட்ரோல் காமிக்ஸ் இருக்கா? காமிக்ஸ் இல்லை. நான் வரேன், வெயிட் பண்ணுங்க.
ஓகேவா, செட்டில் ஆயிட்டீங்களா? ஓகேவா, எல்லாம் செட்டில் ஆயிட்டீங்களா? ஓகே. ஓகே, ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர்லேருந்து ஃபஸ்ட் காமிக்ஸ் வந்தது. அதுக்கப்புறமா அதை வச்சு எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் அவங்கவுங்க காமிக்ஸ் மேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் ஹீரோ காமிக்ஸ் வந்தது. இப்போ டிசி, மார்வல் அந்த மாதிரி சூப்பர் ஹீரோ காமிக்ஸ் வந்தது. ஓகேவா? ஸ்டார் வார்ஸ், பேட்மேன், சூப்பர்மேன், அவெஞ்சர்ஸ், அதான் எல்லாமே டிசி மார்வல், எல்லாமே அவெஞ்சர்ஸ் தான். எல்லாமே டிசி மார்வல் தான். சரி, ஓகே. சூப்பர் ஹீரோ காமிக்ஸ் அதுக்கப்புறமா இப்போ டிஜிட்டல் வரைக்கும் வந்துருக்கும். சிவா, ஓகே, எல்லாமே அதான் சூப்பர் ஹீரோஸ் தான். மொத்தமாக சூப்பர் ஹீரோஸ், டிசி மார்வல் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? இப்போ டிஜிட்டல் வரைக்கும் வந்துருக்கும். இப்போ சொல்லுங்க சொல்லுங்க. தெரியாது. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு காமிக்ஸ்னால் என்னென்னா, நம்ம கதையை வந்து ஆர்ட்டாக வெளிப்படுத்துறது தான் ஒரு காமிக்ஸ். ஓகேவா? இப்போ கதையை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபிலிமில் பார்ப்போம், ஸ்டோரியை ரைட் பண்ணி பார்ப்போம். இதை வந்து நம்ம வரைஞ்சி சொல்கிறது தான் காமிக்ஸ். ஓகேவா? இப்போ காமிக்ஸ் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஹலோ. இப்போ காமிக்ஸில் வந்து பேசிக்காக காமிக்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் மட்டும் பார்ப்போம். எல்லாம் அங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு, ஹலோ, கேட்குதா? ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் வேணும். ஓகேவா? அது மேல், ஃபீமேல், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எது வேணா இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர். அதுக்கப்புறமா பேனல். ஒரு பாக்ஸ், ஒரு ஸ்கொயர் தான் ஒரு பேனல். ஓகேவா? தேர்ட் ஒன் வந்து ஸ்பீச் பபிள். இந்த 3 தான் பேசிக்காக காமிக் தேவையான விஷயங்கள். ஓகேவா? புரிஞ்சதா எல்லாருக்கும்? டவுட் இருக்கா? இல்லையா? அங்கெல்லாம் கேட்குதா? ஹலோ, அந்த சைடெலாம் கேட்குதா? ஓகே, டவுட் இருக்கா இந்த 3த்தில்? இந்த கிறிஸ்மஸா? சரி, ஓகே. இந்த 3 தான் காமிக்கு பேசிக்காக தேவைப்படாத விஷயங்கள். ஓகேவா? இதில் வந்து ஓகேவா? இப்போ ஸ்பீச் பபுளில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபஸ்ட்டு இதுதான் பேசிக்கான ஸ்பீச் பபுள். ஓகேவா? நார்மலாக நம்ம பேசுகிற ஸ்பீச் பபுள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம சர்க்கிளாக போடலாம், இல்லை ஓவலாக போடலாம், இல்லை ட்ரையாங்கிளாக போடலாம், ஸ்கொயராக போடலாம். இது நிறையா ஷேப்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இது இருக்குல்ல, இது வந்து யார் பேசுகிறாங்களோ அதை வந்து இண்டிகேட் பண்ணும். இது பேர் வந்து டைல்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இப்போ இந்த கேரக்டர் பேசுகிறான்னா இது வந்து ஸ்பீச் பபுள், இது வந்து டெய்ல். இது வந்து யார் பேசுகிறாங்களோ அவங்களை இண்டிகேட் பண்ணும். ஓகேவா? இது வந்து பேசிக்கான ஸ்பீச் பபுள்ஸ். இதுலேயே வாய்ஸ் லவுடாக ஹை பிச்சில் பேசுகிறது வந்து இது.
இது ஒரு டைப் ஆஃப் ஸ்பீச் பபிள். இது வந்து ஹை பிச்சில் கோவமாக லவுடாக அந்த மாதிரி பேசுகிறது வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு திங்க் பண்ணுறது, ட்ரீம் பண்ணுறது, ஓகேவா, ரகசியமாக பேசுகிறது, அதுக்கு வந்து ஓகே உட்காருங்க, அப்படியே உட்காரு. கொஞ்சம் இடம் விட்டு உட்காருமா. முன்னாடி போயிரு, கொஞ்சம் முன்னாடி போயிரு. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உட்காருங்க, இப்போ தான் வரையறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஓகேவா, இது வரைக்கும் புரிஞ்சதா? வாட்? இதுதான் திங்க் பண்ணுறது. சாரி, இது வந்து ட்ரீம் பண்ணுறது. இது வந்து லவுடாக பேசுகிறது. இது வந்து மனசுக்குள்ளேயே பேசிக்கிறது. மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணுறது, ட்ரீம் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த டைப் ஆஃப் ஸ்பீச் பபிள். ட்ரீம் பண்ணுறதுக்கு வந்து க்ளவுடு. இதுக்கு வந்து அந்த டைல் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த டைல் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து நம்ம வாயால் பேசலைல்ல, வெறும் திங்க் மட்டும் தானே பண்ணுறோம். அதனால் வெறும் ட்ரீம் மட்டும்தான். அதனால் க்ளவுட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, டன்னா? ஓகேவா, புரிஞ்சதா எல்லாருக்கும்? ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இதான் பேசிக் நீடு. இது இருந்தால் ஒரு காமிக் வந்து நம்ம வரைஞ்சிடலாம். ஆனால் இதை வச்சு எப்படி நம்ம டெவலப் பண்ணுறோம்னா ஒரு ஸ்டோரி வேணும். ஓகேவா, ஓகேவா, ஒரு ஸ்டோரி வேணும். ஸ்டோரிக்கு வந்து ஒரு கேரக்டர் வேணும். அந்த கேரக்டரை வச்சு நம்ம ஸ்டோரி என்னன்னு டெவலப் பண்ணணும். அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். எப்படின்னா ஒரு சூப்பர் பவரு அந்த மாதிரி. ஓகேவா, ஓகேவா. ஸ்டோரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கேரக்டர். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரி நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு. ஒரு ஸ்டோரிக்கு வந்து ஒரு தொடக்கம் வேணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, ஒரு ஆரம்பம், அதுக்கு அடுத்தது ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகணும். ஓகேவா, இப்போ ப்ராப்ளம் க்ரியேட் ஆச்சுன்னா அதுக்கு என்ன வேணும்? சொல்யூஷன். அதனால நெக்ஸ்ட்டு சொல்யூஷன். ஓகேவா, ஸ்டார்ட்டு, ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷன், கடைசியாக எண்டு. ஓகேவா, இதை வச்சு நம்ம சின்னதாகவும் ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணலாம், பெருசாகவும் கிரியேட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் இப்போ ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைட்டில் வேணும். ஓகே, ஓகேவா, ஓகே. புரிஞ்சது? ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, அந்த லாஸ்ட்டில்
புரிஞ்சதா? புரியலன்னா கேளுங்க. புரிஞ்சதா? வரையணுமா? வெயிட் பண்ணுங்க. திரும்பியும் எத்தனை பேர் வந்திருக்காங்க? நான் தனியாக வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சதா? நான் ரப் பண்ணிடுறேன். ஓகே, வாட் டைட்டிலா? டைட்டில் நீங்கள் பண்ணுறது தான். நீங்கள் என்ன ஸ்டோரி கிரியேட் பண்ணுறீங்களோ, என்ன கேரக்டர் இருக்கோ அதை வச்சு நீங்கள் டைட்டில் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஓகே, சூப்பர். அதுக்குள்ளே கிரியேட் பண்ணிட்டீங்களா? சூப்பர், வெரி குட். ஓகே ஓகே, ஓகேவா? என்னது கேரக்டர் நேமா? நரேஷன் எழுதணும். இது நான் சொல்கிறேன் இன்னும். ஓகேவா? இப்போ டைப்ஸ் ஆஃப் காமிக்ஸ் பார்க்கலாம். காமிக்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு. ஓகேவா? கவனிங்க எல்லாரும். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அந்த லாஸ்ட்டில் ஹலோ புரியல, பக்கத்தில் பார்த்து கேட்டு. ஓகேவா? எல்லாம் கவனிங்க. ஓகே, நம்ம டைப்ஸ் ஆஃப் காமிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் பேனல் காமிக். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஓகே, ஃபஸ்ட்டு சிங்கிள் பேனல் காமிக்ஸ். செகண்ட் ஒன்று வந்து ஸ்டைப் காமிக்ஸ். ஓகே, தேர்டு வந்து காமிக் நாவல்ஸ். நாவல்ஸ்னால் இந்த பெரிய ஸ்டோரிஸாக இருக்கும், கண்டினியூவாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் சிங்கிள் பேனல் காமிக்ஸ்னால் ஒரே பேனல்லே ஸ்டோரி சொல்லி முடிச்சிருவாங்க. இது வந்து சிம்பிளாக இருக்கும். இப்போ நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, ஏதாவது கிண்டல் பண்ணி பேசுகிறது, இந்த ஆக்டர்ஸு பொலிட்டீஷியன்ஸ்லாம் கிண்டல் பண்ணி பேசியிருப்பாங்க. அது வந்து சிங்கிள் பேனல்லே இருக்கும், அது ஸ்டோரி டெவலப் ஆகாது, ஒரே பேனலில் இருக்கும். அடுத்தது வந்து ஸ்டைப் காமிக்ஸ் வந்து நாலு பேனலில் முடிஞ்சிடும். ஓகேவா? இந்த இது நியூஸ் பேப்பரில் கன்னி தீவுலாம் பார்த்துருக்கீங்களா? மேலே இருக்கும், அதெல்லாம் இந்த ஸ்டைப் காமிக்ஸ் தான் வரும். காமிக் நாவல் வந்து ஆஸ் யூஸ்வல் அந்த முழு புக்கு இருக்கும்.
அதுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும், நிறைய பேஜஸ் இருக்கும். அது வந்து காமிக் நாவல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? அந்த லாஸ்ட்லலாம் கவனிக்கிறீங்களா? லாஸ்ட்லலாம் புரிஞ்சதா உங்களுக்குலாம்? டவுட்னா கேளுங்க. ஓகேவா? என்னப்பா? வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? அண்ணா புரிஞ்சதா எல்லாருக்கும்? ஓகே. இப்போ வந்து நீங்களே ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? அது எதை வேணா இருக்கலாம், பேர்டு, அனிமல், ஹியூமன்ஸு, எதா வேணா இருக்கலாம். அதுக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பேரண்ட்ஸ், யாராச்சும் வேணா இருக்கலாம். அவங்கள வச்சு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுங்க. கேரக்டர் அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, டாக்ஸு, கேட்ஸு, பேர்ட்ஸு, அதை வச்சு ஏதாச்சும் ஒரு கேரக்டர். ஆமாம், ஒரே ஒரு கேரக்டர் வரைஞ்சி அதுக்கு ஒரு நேம் கொடுங்க. அது வந்து அதோட நேமாக இருக்கலாம், அது சூப்பர் பவரோட நேமாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். நீங்களா வரலையில என்னப்பா? வரைய போறீங்க? வர டவுட் இருந்தால் ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. ஓகேவா? நடுவில் நீங்கள் போன வாட்டி வந்தீங்க. ஆமாம், சிங்கிள் கேரக்டர். இமேஜினேஷன்லையும் பண்ணலாம். டிராயிங் பண்ணணும். என்ன நேம் வேணும்? பேஜில் அந்த பேப்பரில் எங்கன்னா சூப்பர். எங்கேயாச்சும் வரடா, எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அங்கே. நீங்கள் தானே லேட்டாக வந்தது? எதுலேருந்து வரல? ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரலையா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதுலேருந்து வந்தீங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பென்சில். ஃபஸ்ட்டு வந்து காமிக்ஸ் வந்து பேசிக்காக தேவைப்படுற விஷயம் வந்து ஒரு கேரக்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பேனல். இந்த ஸ்கொயர் பேர் தான் பேனல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பேனல் அப்புறம் ஸ்பீச் பபிள்ஸ். இது வந்து ஸ்பீச் பபிள், இது வந்து டைல். இந்த டைல் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கேரக்டர் யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த டைல், அவங்க சைடு இந்த டைல் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து நிறையா ஆமாம் ஆமாம் ஓகேவா? இப்போ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து பேசிக்கான ஸ்பீச் பபிள் வந்து இதில் வந்து நம்ம என்ன ஷேப்ஸ் வேணால் இருக்கலாம். ஓவல், சர்க்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், அந்த மாதிரி இருக்கலாம். இது வந்து பேசிக். இதில் வந்து இதுக்கப்புறம் லவுடாக பேசுகிறது, சத்தமாக பேசுகிறது, அதுக்கு வந்து
இந்த மாதிரி ஷார்ப் பேஜஸ் கொடுக்கணும். ஓகேவா? அப்புறம் மனசுக்குள்ளே பேசுகிறது, பின்னாடி பேசுகிறது, அதுக்கு வந்து இந்த மாதிரி டாட். ஓகேவா? இதுக்கப்புறம் ட்ரீம் பண்ணுறது, திங்க் பண்ணுறது, அதுக்கு வந்து க்ளவுட். ட்ரீம் பண்ணுறது, இது வந்து மனசுக்குள்ளேயே பேசிக்கிறது. இது வந்து லவுடாக பேசுகிறது, இது வந்து மனசுக்குள்ளேயே பேசிக்கிறது, அந்த மாதிரி. ஓகேவா? அவன் லேட் தானே வரும். சரி, நீங்கள் சொல்லிடுங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் இது வந்து பேசிக். இதை வச்சு நம்ம காமிக் கிரியேட் பண்ணிடலாம். இதில் வந்து இதுக்கப்புறம் ஸ்டோரி கிரியேட் பண்ணணும். ஸ்டோரிக்கு வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் வேணும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி வேணும். ஸ்டோரியில் வந்து ஸ்டார்ட்டு, அதுக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், அண்ட் தென் எண்டு. இந்த 4 வச்சு தான் ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணணும். இந்த கேரக்டரும் இந்த ஸ்டோரியும் வச்சு ஒரு டைட்டில் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இது 2 தான் பேசிக். புக் இல்லையா? நோட்டு பேஜஸ் நோட் இல்லை? தெரியல. வேறு யாருன்னா புரியலைன்னா ஆன்சர் பண்ணுங்க, நான் கிரியேட் பண்ணுறேன். இதுவா? சூப்பர். முடிச்சிட்டியா? சூப்பர். சூப்பர். ஸ்டோரி எழுத வேணாம், நீ எழுதிட்டியா? சூப்பர். என்ன சூப்பர் பவர் இருக்கு? இது கேரக்டரா? சூப்பர். வெயிட் பண்ணுங்க. பேரா? இது நல்லா இருக்கு. கலர் பண்ணுங்க. ரோஸ்ட் சிக்கன். ஓகே, அங்கேயே உட்காருங்க, நான் வரேன். சூப்பர். யார் ஃப்ரெண்டா? மார்ஷ்மெலோவா? பாப்பியா? சாங்ஸ்லாம் கேட்பியா? ஓகே, பேரண்ட்ஸ் இருங்க, பேரண்ட்ஸ் கூட்டு போங்க. வெளியே போயிட்டாங்க. அப்போ உட்காருங்க, பேரண்ட்ஸ் வந்தோன்னு போங்க. எங்கப்பா? கேரக்டர் இந்த நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, உங்கள் ஃப்ரெண்டு யாரை வேணா இருக்கலாம், அந்த மாதிரி கேரக்டர் கிரியேட் பண்ணுங்க. புரிஞ்சது? வந்துட்டாரா? சூப்பர், குட்.
செஞ்சிட்டிங்களா? நேம் என்ன? எழுதுங்க, நேம் எழுது. சூப்பர். முடிச்சிட்டியா? சூப்பர், வெரி குட். இப்போ வந்து கேரக்டர் கிரியேட் பண்ணுங்க. ஆமாம், கேரக்டர் பொறுப்பு இது ஏற்கனவே இருக்கு. சைன் நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. இது வந்து ஏற்கனவே இருக்கிறது தான். இதில் ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்டை வரைங்க. வாவ், சூப்பர், வெரி குட். சூப்பர். சூப்பர், நைஸ். யார் உங்கள் ஃப்ரெண்டா? யார்? நேம் என்ன? நேம் மென்ஷன் பண்ணுங்க. ஏதாவது கேரக்டர் உங்கள் ஃப்ரெண்டு, பேர்டு, அனிமல் எதை வேணா இருக்கும். ஏதாச்சும் ஒரு கிரியேட் பண்ணுங்க. சூப்பர். உங்களை வெளியே போயிட்டுருக்காங்களே அந்த சைட்லாம். சூப்பர். நேம் இல்லையா? நேம் அந்த கேரக்டரோட நேம் இல்லையா? நீங்கள் ஏதாச்சும் கிரியேட் பண்ணுங்க. எல்லாம் நொருட்டோவே வந்துருங்க. சூப்பர். நேம் எழுதுங்க. சூப்பர், சூப்பர். யார்? ஃப்ரெண்டா? நேம் எழுதுங்க. சூப்பர். என்ன எல்லாருமே ரீடிங் அதர்ஸ் மைண்ட்னு போட்டிருக்காங்க நிறைய பேர். ஓ, சூப்பர், நைஸ். சூப்பர், சூப்பர். 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 சரி, ஓகே. கேரக்டர் மோஸ்ட்டாக எல்லோரும் முடிச்சாச்சா? நோவா இன்னும் முடிக்கலையா நீங்கள்? அந்த பக்கம் எல்லோரும் முடிச்சாச்சா கேரக்டர்ஸ்? கம்ப்ளீட்டா முடிச்சாச்சா? எது வேணா பண்ணுங்க. சரி, ஓகே. முடிச்சாச்சா கேரக்டர்? டன்னா? லாஸ்ட்டாக போங்க. ஓகே.
சூப்பர். கேரக்டர் பண்ண வேண்டியதானே? ஏதாச்சும் சூப்பர். ஸ்பீடா? சூப்பர். நீங்கள் வர வேணாம், ஆன்சர் பண்ணுங்க, நான் வரேன். சூப்பர். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, இல்லை வேறு. சூப்பர், கிரேட். சரி, ஓகே, எல்லோரும் கவனிங்க. முடிக்கல. சரி, முடிக்காதவங்க அப்படியே வச்சிருங்க. நம்ம நெக்ஸ்ட் போனதுக்கப்புறம் முடிச்சிக்கலாம் கேரக்டர். ஓகேவா? முடிச்சிட்டிங்களா? சூப்பர். ஏன்டா? இவ்வளோ ஆக்ரோஷம். சூப்பர். ஓகே, சூப்பர், நைஸ். நீங்களும் அதே தானே? ரேவன் நைஸ். தப்பிச்சு ஓடி போயிருக்கான் வெளிநாட்டுக்கு. அந்த போலீஸ் கம்பெனி அவனை பிடிச்சி ஜெயிலில் வைப்பாரு. சூப்பர், பயங்கரமா. இது என்ன ஸ்னேக்கா? ஓகே, சூப்பர், நைஸ். இதுக்கு நேம் கொடுங்க. நேம் என்ன? சூப்பர் பவர் அந்த மாதிரி. ஓகேவா? எல்லாம் லிசன் பண்ணுங்க, எல்லாம் கவனிங்க. ஓகேவா? நம்ம டைப்ஸ் ஆஃப் பேனல்ஸ் பார்த்தோம்ல, டைப்ஸ் ஆஃப் காமிக்ஸ். எல்லாரும் கேட்குதா? ஹலோ, ஓகே. நம்ம டைப்ஸ் ஆஃப் காமிக்ஸ் பார்த்தோம்ல, இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டைப் காமிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஸ்டைப் காமிக்ஸ் ஞாபகம் இருக்கா? ஸ்டைப் காமிக்ஸ். ஓகேவா? செகண்ட் ஒன், எஸ். ஓகேவா? இதில் வந்து ஓகேவா, இதுதான் ஸ்டைப் காமிக்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம்ல. எஸ். இப்போ ஓகேவா, இதில் வந்து எஸ் நான் பண்ணுறேன். அது மாதிரி தான் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம இப்போ ஸ்டைப் காமிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேனல் 1 இது. ஓகேவா? இது பேனல் 2. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஸ்டோரிக்கு ஹலோ இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டோரிக்கு என்னென்ன வேணும்னு நம்ம சொன்னோம். ஸ்டார்ட்டு, ப்ராப்ளம், சொல்யூஷன், எண்டு. ஓகேவா?
இதே தான் இப்போ நம்ம இதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸ்டார்ட்டு, ஓகேவா? ஓகே, ஓகே. இப்போ நம்ம வந்து பேனல் 1 பண்ண போகிறோம் ஸ்ட்ரைட் காமிக்ஸில். ஓகேவா? ஓகேவா? இது வந்து என்னது, ஃபர்ஸ்ட் பேனல் என்னது, ஸ்டார்ட்டு. ஸ்டார்ட்டில் வந்து ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கணும். இப்போ ஒரு பையன் வந்து ஷாப் போகிறான், கடைக்கு போகிறான், அது வந்து ஒரு ஸ்டார்ட் வச்சுக்கலாம். சூப்பர். இது கவனிங்க. நைஸ். ஓகே, கவனிங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து ஒரு பையன் வந்து ஷாப் போகிறான். போயிட்டோம். ஓகேவா? செகண்ட் வந்து அவனுக்கு என்ன கிரியேட் ஆகணும், ப்ராப்ளம் கிரியேட் ஆகணும். ஓகேவா? ஓகே, அது மைக் தான். ஹலோ 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 ஹலோ, கேட்குதா? செகண்ட் வந்து நம்ம ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த பையனுக்கு ப்ராப்ளமாக என்ன வருதுன்னா, வெயிட் பண்ணு, இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே, இந்த பாய்க்கு ப்ராப்ளமாக என்ன வருதுன்னா, ஒரு டாக் வருது. ஓகேவா? இது வந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது, ஒரு நாய் குலைக்குது இவனை பார்த்து. இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வேணும். சொல்யூஷன் என்ன பண்ணுறான், பிஸ்கெட் போடுறான். நீங்கள் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் வேணாம். ஓகேவா? இப்போ ப்ராப்ளம் வந்து சொல்யூஷன் கிடச்சிருச்சு. இந்த பிஸ்கெட் தான் அதுக்கான சொல்யூஷன். ஓகேவா? இப்போ எண்ட் என்ன பண்ணணும்னா, அந்த பையன் திரும்பியும் வீட்டுக்கு போக கண்டினியூ பண்ணும்.
ஓகேவா? அந்த பையன் திரும்பி வீட்டுக்கு போகிறான், அந்த நாய் பிஸ்கெட் சாப்பிடுது. இந்த பேசிக் 4 வச்சு இப்போ நீங்கள் ஒரு காமிக் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? புரிஞ்சதா? ஓகே ஓகே. ஓனாக கிரியேட் பண்ணுங்கள். இதே பண்ண வேணாம், நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ஒரு கேரக்டர் பண்ணீங்களா, அதை வச்சு கூட கிரியேட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு இது பேனல் எப்படி உங்கள் பேஜில் போடணும்னு சொல்லிடுறேன். போயிட்டு வாங்க. ஓகேவா? உங்கள் பேஜை வந்து இப்படி திருப்பிக்கோங்க. உங்கள் பேப்பர் இதுதானா, இதை இப்படி திருப்பிக்கோங்க. இதான் உங்கள் பேஜ். ஓகேவா? இதுக்குள்ளே வந்து 4 பேனல் போட்டுக்கோங்க. எப்படி வேணா பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி 4 பேனல் போட்டு நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. இதுக்கு வந்து ஒரு டைட்டில் மேலே எஸ் சூப்பர். இங்கே வந்து பண்ணுங்க, வீட்டில் பண்ணுங்க. சூப்பர். ஒன் பீஸ் பாப்பியா? ஒன் பீஸ் பெருப்பியா? சூப்பர். குழந்தைங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவங்க சொல்கிறத கவனிங்க பாப்பா. அவங்க சொல்கிறத கவனிக்கணும்னா அமைதியாக இருந்துக்கணும். கொஞ்சம் அமைதியாக சொல்கிறத கேளுங்க. சார் என்ன சொல்கிறத சொன்னதை கேட்டால் தான் அமைதியாக எல்லாத்துக்கும் புரியும். எல்லோரும் பேசி தான் மற்றவங்களுக்கு புரியாது. நீங்கள் கிரியேட் பண்ணதா? பொலிட்டிக்கலாக பண்ணுங்க. சூப்பர். தட்சாலா? இந்த மைக்கு ஹேண்ட் மைக்கு இருந்துருக்கும். அப்போ அதை எடுத்துக்கிட்டு ஓகே. நீங்கள் இப்போ கிரியேட் ஸ்டோரி கிரியேட் பண்ணுங்க. ஹலோ. அது நீங்கள் தான் வைக்கணும். ஹலோ 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 ஹலோ. ஹலோ ஹலோ ஹலோ. டவுட் இருந்தால் ஏதாவது கேரக்டர் வரைய தெரியலனா ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்கள். நான் கேரக்டர் சொல்லி தரேன் எப்படின்னு சொல்லிட்டு. பண்ணியாச்சா? கேரக்டர் பண்ணியாச்சா? புரியல. ஷார்ட்டா
கேரக்டரா? கேட்டா? சூப்பர். வருங்க. சூப்பரா ஃபுல் ஃபிகர் பண்ணுங்க. ஃபுல்லாக வரேன். வெயிட் இல்லையா? இருங்க வெயிட் பண்ணுங்க. நான் இவங்க சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சட்டை போட்டுருக்காங்க. ட்ரையாங்கிள். ஓகேவா? இது ஜாயின் பண்ணுறேன். இது உள்ள வந்து ரப் பண்ணிடுறேன். இந்த நம்ம சர்க்கிள் போட்டோம்ல கேரக்டர் பேர்ட் வரும். கேரக்டர் வரையன்னு தெரியலையா சார்? அப்போ பென்சில் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் பேசுகிற மைக்கில் எங்கள் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுல அவர் இன்ட்ராக்ட் ஆகும். சும்மா உண்மையாக இருக்கிறவங்க பசங்களோட பேசுகிறத மைக்கில் சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள், ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? இது இந்த லைன் போட்டிருக்கீங்களே அதே வந்து கிராஸாக போடுங்க. ஓகேவா? கிராஸாக இது வந்து போட்டிருக்கீங்களா இது வந்து இந்த கிராஸ். ஹேண்டும் அதே தான். இந்த கிராஸு பட் ஆனால் உள்ளே இருக்கிறத வந்து அழிச்சிடணும். அவ்வளோதான். எக்ஸு தான். என்னது என்ன நேம் இருக்கு? உங்கள் நேம் இல்லைப்பா. கேரக்டர் என்ன வரைஞ்சிருக்கீங்க? மேப்பா? டோரா பார்த்து ராபிட். ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுக்கோங்க. இது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ரப் பண்ணிடுங்க. பாக்ஸ் வந்து பெருசாக பிக் சைஸ் பாக்ஸஸ் இன் பிக். புட் பாக்ஸஸ் இன் பிக். சென்டர் ஆஃப் பேப்பர். இதுக்குள்ளே கேரக்டர் போட்டு டெவலப் பண்ணுங்க. ஓகேவா? சூப்பர். சூப்பர். சார் ராபிட். சார் இன்னொரு செய்யலாமா சார்? வேற ஏதாவது செய்யலாமா? பண்ணுங்க. சரி உட்காருங்க. வெயிட் பண்ணுங்க.
Show me. Show me. You created in full page. அங்கிள் ரெண்டுமே இடம் பத்தல, அதனால இதையும் ஸ்டார்ட்டாக வச்சுக்கவா? அதையும் ஸ்டார்ட்டாக வச்சு அப்போ நம்பர் போடு. எது ஃபர்ஸ்ட் நம்பரா? அப்போ ரெண்டுமே ஃபர்ஸ்ட். ட்ராயிங். ரெண்டுமே ஃபர்ஸ்ட். அப்போ ஒரே பாக்ஸ் போடு. இது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணு. ஓகே. சூப்பர். இருங்க நான் இப்போ சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். இங்கே போய் என்னப்பா? அப்படியா? வெயிட் பண்ணு. இது வந்து கேட்டா மாத்திட்டியா? டாக் வந்து கேட்டா மாத்திட்டியா? புலியா? போயிட்டு வாங்க. சரி, ஓகே. உங்களுக்கு கேரக்டர் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் இங்கே ஒரு 4 கேரக்டர் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் கேரக்டர் கிரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ரேபிட் பண்ணலாம். ஃபைனல் எண்டில் பிடிச்சிருவாங்க. எண்டில் சூப்பர், நைஸ். குட் டைம். நாளைக்கு 6 அடிக்கும்போது இல்லை, இன்னைக்கு மட்டும் பிளேயர் 6 நாளைக்கு அடிக்கும்போது இருக்குது. ஆனால் காமிக்ஸ் இன்னைக்கு மட்டும்தான் இருக்கு. பிளேயர் 6 அடிக்கும்போது வெடிச்சிருச்சு ஸ்டேடியம். ட்ரைபிள் ரிவ்யூ பண்ணுற போலீஸ் சூப்பர். ஒருத்தர் பாம்பு வச்சுட்டான். ஏன் இவ்வளோ ஈஸியாக இருக்கு ஆப்ரேஷன்? சூப்பர். ஃபைனல் சீனில் பிடிச்சிருவாரு. அது எழுதுங்க. சரி, ஓகே. நான் பேசிக்காக ஒரு அனிமல் சொல்லித்தரேன், நீங்கள் அதை வரைங்க. ஓகேவா? சூப்பர். வாட்? தர்ஸ்டி க்ரோவா? சூப்பர், நைஸ். ஓகே, ஓகேவா? சூப்பர். அமாங்க சார். சூப்பர். சரி, உட்காருங்க. நான் ஒரு 4 கேரக்டர் பண்ணுறேன். ஓகே, நைஸ். நான் ஒரு 4 கேரக்டர் பண்ணுறேன். இப்போ யார் யாருக்கெல்லாம் கேரக்டர் வரைய தெரியலையோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? கேரக்டர் அனிமல்ஸ் ஏதாவது வரைய தெரியலன்னா நான் இப்போ வரைகிறேன், அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஒரு சர்க்கிள். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஓவல். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு சர்க்கிள், ஒரு ஓவல், அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுங்க. இப்போ இன் பிட்வீனில் இருக்கிறத ரப் பண்ணிடுங்க. ஓகேவா? இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? ஓகேவா? ஓகே, முடிச்சுட்டேன். நீங்கள் அங்கேயே உட்காருங்க, நான் வந்து பார்க்குறேன். யாரும் எடுத்துகிட்டு வர வேணாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரேபிட் பண்ணலாம். ஒரு ஓவல் போடுங்க. ஒரு சர்க்கிள். ஓகேவா? அதே தான், இது மாதிரி ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ஜாயின் பண்ணிவிட்டு இதை ரப் பண்ணிடுங்க.
ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹியூமன். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காருங்க, யாரும் எடுத்துகிட்டு வர வேணாம், நான் போகிறேன். இதில் டவுட் இருக்கா? எல்லாத்துக்குமே ஒரே டெக்னிக் தான். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள், ஒரு ஓவல், ஓகேவா? அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணணும். இன் பிட்வீனில் இருக்கிறத எரேஸ் பண்ணிடணும். இதை வச்சு தான் எல்லாமே ஃபார்ம் இருக்குது, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் பண்ணலாம். அதே தான், ஒரு சர்க்கிள், ஒரு ரெக்டாங்கிள், ஒரு புரிஞ்சுதா? இந்த கேரக்டர்ஸ் புரிஞ்சுதா? சூப்பர். இதாச்சும் நீ ஒரு கிரியேட் பண்ணிட்டா, நான் வரைஞ்சதே வந்துருக்கேன். நான் வரைஞ்சதே வரையாதீங்க, நீங்களே ஒன்று கிரியேட் பண்ணுங்க. நான் பண்ணியாச்சா? சூப்பர். பவர் கொடுத்தா சார். 9ல எது நல்லா இருக்கு? 3த்துலயா? நரிட்டோல கிட்ட இருக்குல அது படம். 3ல எது நல்லா இருக்கு? ஃபுல்லா வரதா நல்லா இருக்கு. எது நல்லா இருக்கு? நல்லா இருக்கு, ஆனா ஃபுல்லா வரல. சார் நான் பாருங்க அங்கிக்கோ சரிங்க. சார் 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 சைன் போடுங்க. மூணு சைன் இந்த சைன் அப்போ போடு போடு. சூப்பர். சூப்பர், நல்லா இருக்கு. நீங்க பண்ணது ஐடியா நல்லா இருக்கு. இதான் ஃபர்ஸ்டா? சார் ஹோம்வொர்க் பண்ணாம
கொடுத்துருவாங்க, அது ப்ராப்ளம். சொல்யூஷனுக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கி பண்ணி ஓ பாரோ பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்கூல் மேடம் போகும்போது போடுறேன். போட்டுருக்கேன் சார். சரி முடிச்சுட்டு அப்படியே உட்காருங்க. முடிச்சுட்டா உட்காருங்க, நான் வரேன். முடிச்சுட்டா உட்காருங்க. சூப்பர். டவுட்னா மட்டும் இங்கே வாங்க, முடிச்சுட்டா உட்காருங்க. ஓகே. ஜோரோ என்ன பண்ணுறாங்க? என்ன எழுதி? சார் ஃபஸ்ட்டு கடைக்கு போகிறேன் சார். இவன் வந்து புள்ளி பண்ணுறான் சார். இவன் வந்து சண்டை போட்டுறான் சார். அவன் என்ன ஆகிட்டான் சார். சூப்பர் சூப்பர். நான் போகும்போது போடுறேன். சூப்பர் சூப்பர் நைஸ். எதை வேணா பண்ணலாம். மறைச்ச மாதிரி இருக்கா? ஓகே. சூப்பர். டைட்டில்? ஆமாம் டைட்டில் போடுங்க. அது மாதிரி அந்த கேர்ளோட நேமு டைட்டிலு அது நான் போட்டுறேன். ஓகே. என்ன பண்ணுறாங்க? இது வந்து நீங்கள் ரைட் பண்ணி எழுதுங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி எழுதுங்க. ஓகே. மென்ஷன் பண்ணுங்க. What is happening here? Okay. Okay. Super. Nice. காமிக் பண்றா? காமிக்கா? இது பண்றேன். பண்ணு. Very good. சூப்பர். இதை வச்சு காமிக் பண்ணுங்க. நைஸ். சூப்பர் சூப்பர் நைஸ். நைஸ். நீங்கள் என்ன நாவல் நிறைய ஸ்டோரி இருக்கு போல. இதில் எது நம்பர் 1? நம்பர் 1 ஸ்டார்ட். ஓகே. இது வந்து பெரிய பெண்ணெல்லாம் நீங்கள் போட சொன்னீங்களா? ஆமாம். இது வந்து ஸ்டார்ட், இது வந்து ப்ராப்ளம், இது வந்து சொல்யூஷன், ஓகே. இது வந்து எண்ட். சூப்பர். நிறையா பண்ணியிருக்கேன். சூப்பர் நைஸ். நல்லா இருக்கு. சூப்பர் நைஸ். இதை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். இன்னொன்று தனியாக கிரியேட் பண்ணுங்கள். டவுட்னா கேளுங்க. வெயிட். தனியாக ஒன்று பண்ணுங்கள். கிரியேட் பண்ணுங்கள். தனியாக ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொன்று. சூப்பராக காமிக்கங்க. காமிக் பண்ணிட்டு இது எது நம்பர் 1? இதுவா? என்ன பண்ணுறாங்க? ராமு பிளேஸ். சூப்பர். நல்லா இருக்கு. தம்பி அப்படியே அமைதியாக உட்காருங்கப்பா. கீழே உட்காருங்க. ஸ்டாரா? கீழே அப்படியே உட்காருங்க. Something you draw. Smiley something. Yeah. Smiley star meeting.
என்ன நடக்குதுங்க? ஸ்டார்ட்டு. அப்படியே அமைதியாக உட்காருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு சொல்லி தர போகிறாரு. முடிச்சிட்டான். அது வந்து இப்போ வெளில போக முடியலையா, அவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க. தண்ணி பட்டதுனால தண்ணி அதை முடிச்சு அதனால சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. இப்போ போர்டில் இருக்க எல்லாமே வரைஞ்சிட்டிங்களா? எல்லாருமே வரைஞ்சிட்டிங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? ஆ நந்து நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஓகேவா? சரி ஓகே, முடிச்சவங்க உட்காருங்க. முடிச்சவங்க அமைதியாக உட்காருங்க, கவனிங்க. ஓகே, முடிச்சவங்க உட்காருங்க. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வீடு வாங்குறாங்க சார். அது எர்த்துக்காக வளர்ந்துச்சு சார். மறுபடியும் கவர்மெண்ட் அவங்களுக்கு காசு கொடுத்தீங்கன்னா பெரிய வீடு கட்டிடுறாங்க சார். சூப்பர், நல்லா இருக்கு. சரி ஓகே கிட்ஸ், முடிக்காதவங்க உட்காருங்க, பரவாயில்ல. முடிச்சவங்களும் உட்காருங்க. நெக்ஸ்ட் எண்டு. இதான் எண்டா? ஸ்டார்ட்டு. இதான் ஸ்டார்ட்டா? ஓகே. இது இந்த ப்ராப்ளம் ஓகே. சொல்யூஷன். இது பேசுறது. சரி ஓகே, சூப்பர். என்ன பண்ணுறாங்க? கம்னு உட்கார சொல்லு. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஓகே. ஸ்பெல்லிங்கா? சொல்யூஷன். டோர்டா சொல்யூஷன். இதானே சொல்யூஷன்? சரி ஓகே ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஓகே. சரி முடிச்சவங்க உட்காருங்க. சூப்பர். சரி முடிச்சவங்க உட்காருங்க, நான் வந்து பார்க்குறேன். சூப்பர். இது தனியாக கிரியேட் பண்ணுங்க. ஒன்று இன்னொன்று நீங்களே கிரியேட் பண்ணுங்க. சூப்பர், வெரி குட். ஓகேவா? ஓகேவா? எல்லாருக்கும் பேப்பர் இருக்குல்ல? பேப்பர் பென்சில் இருக்குல்ல? எல்லாரும் எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் இருக்குல்ல? ஓகேவா? நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து கான்வர்சேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? எல்லாரும் லிசன் பண்ணுங்க. இங்கே பாருங்க. ஓகேவா? கேட்குதா எல்லாருக்கும்? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கான்வர்சேஷன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்பீச் பபுள்லாம் பண்ணோம்ல, ஸ்பீச் பபுள்லாம் இப்போ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பேனல். சரி ஓகே ஓகே, கேட்சி கேரட் பண்ணுங்க. வாட்டர் குடிச்சிடும். சரி ஓகே, எல்லாரும் கேட்குதா? கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஓகேவா? ஃபஸ்ட்டு
ஓகேவா? இது வந்து ஸ்டார்ட். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக கான்வோக்குள்ளே போகக்கூடாது. ஃபஸ்ட்டு இதுலேயே அது வந்து எங்கே நடக்குது, இப்போ இது வந்து ஸ்கூலுக்குள்ளே நடக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் ஷார்ட் கொடுத்துடணும். இதுதான் நடக்குது, இங்கே தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்கூல் போட்டுடுறோம். செகண்ட் வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்பீச் பபுள் பார்த்தீங்களே, ஸ்பீச் பபுள்லாம் புரிஞ்சதில்ல உங்கள் எல்லாருக்கும்? ஓகேவா? இப்போ வந்து டீச்சர் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்க்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். ஓகேவா? இப்போ வந்து டீச்சர் வந்து கேட்குறாங்க, இதை வந்து நார்மலாக பேசுகிறதுனால நம்ம நார்மல் ஸ்பீச் பபுளே போட்டுக்கலாம். ஓகேவா? அது மாதிரி ஸ்பீச் பபுள் வந்து பேனலுக்கு வெளியே போகக்கூடாது. ஓகேவா? அது மாதிரி பேனல் வெளியே போகக்கூடாது. நம்ம கேரக்டர் மேலேயும் ஸ்பீச் பபுள் வரக்கூடாது. லைக் இப்படி இதுக்குள்ளே கேரக்டருக்குள்ளே ஸ்பீச் பபுள் வரக்கூடாது. கேரக்டருக்கும் பேக்ரவுண்டுக்கும் இன் பிட்வீனில் இருக்கணும். எது மேலே டச் பண்ணக்கூடாது ஸ்பீச் பபுள். ஓகேவா? ஸ்பீச் பபுள் போட்டாச்சு. இப்போ யார் வந்து அது பேசுகிறா, அவங்களுக்கு அவங்க சைடு வந்து இந்த டைல் இழுக்கணும். இதுக்கு பேர் தான் டைல் சொல்லுவாங்க. ஓகேவா? அது மாதிரி கொஷின் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும், அதுக்கான ஆன்சர் வந்து ரைட் சைடில் இருக்கணும். இப்போ வேர்ஸ் யுவர் ஹோம்ஒர்க்குன்னு கேட்குறாங்க. ஓகே, சம்திங் வேர்ஸ் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து என்னது? கொஷின் வந்து எப்பயுமே லெஃப்ட் சைடில் இருக்கணும், அதுக்கான பதில் வந்து ஆன்சர் வந்து ரைட் சைடில் இருக்கணும். இப்போ அவன் வந்து பதில் சொல்கிறான். இதுக்கு வந்து இப்போ ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணுறான். ஆன்சர் வந்து எப்பவுமே ரைட் சைடில் இருக்கணும். இப்போ இதில் யார் வந்து பேசுகிறது, அவங்க சைடு வந்து டைல் இருக்கணும். ஹோம்ஒர்க் அவன் என்ன பண்ணிட்டான்? ஃபர்கட் பண்ணிட்டான். ஓகேவா? ஐ எம் ஃபர்கட். இதுக்கு இப்போ டீச்சர் என்ன சொல்கிறாங்க? அது செகண்டில் டீச்சரை வந்து அதுக்கு இம்போசிஷன் கொடுக்குறாங்க.
ஓகேவா? இதுக்கு வந்து ஓகே, அவன் வந்து ஹோம்ஒர்க் மறந்தனால 100 டைம்ஸ் இம்போசிஷன் கொடுக்குறாங்க அந்த ஹோம்ஒர்க். ஓகேவா? இது வரைக்கும் நார்மல் ஸ்பீச் பபிள் தான் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் அவன் திங்க் பண்ணுறான். இதை வந்து அவன் திங்க் பண்ணுறான். ஓ, போயிட்டோம். ஓகேவா? இது வந்து மனசுக்குள்ளே பேசலை, அவனுடைய இது என்னது எக்ஸ்போஷன் தானே. அவன் அமைதியாக இருந்தால் தான் அந்த டாட்டாக அது கனெக்ட் ஆகும். இது வந்து ஒரு மனசுக்குள்ளே பேசுகிறான், ஆனால் ஒரு இது வெளிப்படுத்துகிறான். ஓ காட் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துகிறான். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது பேர் க்ளவுட் ஸ்பீச் பபுள்னு சொல்லுவாங்க, க்ளவுடு. ஓகேவா? இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பீச் பபுள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, புரிஞ்சுதா எல்லாருக்கும்? டவுட்னா கை தூக்குங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை, இதுக்கு வந்து ஸ்பீச் பபிள் மட்டும் போதும். இது ஸ்டோரி வேணாம், கேரக்டர் வேணாம், எது வேணாம், வெறும் கான்வர்சேஷன் மட்டும் போதும். ஸ்பீச் பபிள் யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்பீச் பபிள் பார்த்தோம்ல, அதை வச்சு நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் கான்வர்சேஷன் மட்டும், இதுக்கு ஸ்டோரி வேணாம், கேரக்டர் வேணாம், எது வேணாம். ஜஸ்ட் அந்த ஸ்பீச் பபிள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். யார் பேசுகிறாங்களோ அதுக்கு அந்த டைல் போடுங்க. அது மாதிரி அந்த ஸ்பீச் பபிள் வந்து கேரக்டர் டச் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸ்டோரி கிரியேட் பண்ண வேணாம், வெறும் அந்த ஸ்பீச் பபிள் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். வெறும் கான்வர்சேஷன் மட்டும். கான்வர்சேஷன்